السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الأمين وعلى آله وصحبه أما بعد. رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر، إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய எனதருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இமாம் அஹ்லுஸ் சுன்னா என்று போற்றப்படுகிற இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் எழுதிய உசூல் சுன்னா என்கிற நூலை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் அல் ஈமான் பி ஷஃபாத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை நம்பிக்கை கொள்ளுதல் தொடர்பான செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வல் ஈமான் பி ஷஃபாத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பி கௌமின் யஹ்ருஜூன மினன் நாரி பஅத மஹ்தரகு வ ஸாரு ஃபஹ்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை குறித்து நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஒரு சமுதாயம் நரகத்தில் எரிந்து கரிக்கட்டைகளாக மாறியதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதருடைய ஷஃபாத்தின் மூலமாக அவர்கள் நரகத்திலிருந்து வெளியேறுவார்கள். ஃபயுமரு பிஹிம் இலா நஹரின் அலா பாபில் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசல் இருந்து கொண்டிருக்கிற ஒரு நதியில் அவர்கள் கொண்டு போய் முக்குவதற்கு ஏவப்படுவார்கள். கமாஜா ஃபில் அஸ்ர், அது சம்பந்தமாக ஹதீஸ் வந்திருக்கிறது. இமாம் அவர்கள் சொல்கிறாங்க, அது சம்பந்தமாக ஆதாரம் வந்திருக்கிறது. கைஃபஷா அல்லாஹ் வ கமாஷா, அது எப்படி நடக்கும் என்று கேட்டால், அல்லாஹ் எப்படி நாடினானோ அதுபோன்று அந்த செயல் நடக்கும். இன்னமாக ஒரு ஈமான் பிஹி வ தஸ்தீக் பிஹி, இதை ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும், நம்பிக்கை கொள்ள வேண்டும், உண்மைப்படுத்த வேண்டும் என்று நினைச்சாங்க இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இப்போ இந்த பாடம் என்பது நாம் கடந்த பாடத்தை போன்று மறுமை தொடர்புடைய ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். அதே போன்று இந்த தலைப்பு விஷயத்தில், ஷஃபாத் என்கிற அந்த தலைப்பு விஷயத்தில் சில சமுதாயத்தில் சில பிரிவினர்கள் வழிகட்டு சென்றிருக்கிறார்கள். ஹவாரிஜிகள், முத்தஸிலாக்கள் போன்றவர்கள்லாம் ஷஃபாத் என்ற ஒன்று இல்லவே இல்லை என்று மறுத்திருக்கிறாங்க. அதாவது பரிந்துரை, ஷஃபாத் என்றால் என்ன அர்த்தம்? பரிந்து பேசுதல், பரிந்துரை என்று நம்ம அதற்கு தமிழில் அர்த்தம் கொள்வோம். ஒருத்தருக்காக ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் செய்யறது. இப்போ இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் ஒன்றும் கிடையாது, அல்லாஹ்விடத்தில் அதெல்லாம் செல்லாது என்று ஹவாரிஜிகளும் முத்தஸிலாக்களும் நம்பிக்கை கொள்கிறார்கள். அப்படி நம்பிக்கை கொள்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில வசனங்களை அவங்க அப்படி தப்பாக புரிஞ்சிருக்கிறாங்க. ஃபமாலஹும் மின ஷாஃபிஈன், அவர்களுக்கு எந்த பரிந்துரையாளர்களும் இல்லை. அதே போன்று பரிந்துரைகள் அல்லாஹ்விடத்தில் பயனளிக்காது என்கிற வசனங்கள் எல்லாம் அல் குர்ஆனில் இருக்குது. இந்த வசனத்தை எடுத்து வைத்துக்கொண்டு ஹவாரிஜிகள் என்ன சொல்கிறாங்க, முத்தஸிலாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக பரிந்துரை என்பதே கிடையாது என்று நினைச்சுறாங்க, மறுக்கிறாங்க. இப்போ அதன் அடிப்படையில் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் பெரும்பாவம் செஞ்சிட்டார்னா அவர் யார் தான்? நரகவாசி தான், நரகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டியிருக்கும். அந்த நரகத்திலிருந்து அவர் என்ன செய்ய முடியாது, மீளவே முடியாது. அப்போ அல்லாஹ் ஷிர்க்கை தவிர மற்ற பாவங்களை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று சொன்னானே. அப்போ அந்த நம்ம ஆயத்துகளையும் அது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை என்ன செய்வாங்க, அவங்க பொருட்படுத்த மாட்டார்கள். அல்லது அவர்கள் ஒரு விஷயத்தை தவறாக புரிந்திருக்கிறதுனால எல்லாத்தையும் அதே அடிப்படையில் அவர்கள் கொண்டு வருவார்கள். அப்போ இதனால தான் இந்த தலைப்பை இமாம் அவர்கள் நினைச்சாங்க போட்டுவிட்டு, இதை நம்பிக்கை கொள்வது கட்டாயம், இது உண்மைப்படுத்துவது அவசியம் என்று நினைச்சாங்க சொல்லி காட்டுறாங்க. ஷஃபாத்தை பொறுத்தவரை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், மந்தல்லது யஷ்ஃபஉ இந்தஹு இல்லா பிஇذنி, அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அனுமதியின்றி யார் பரிந்து பேச முடியும். இப்போ இந்த வசனம் எதை சொல்லுகிறது? அல்லாஹ்வுடைய அனுமதி இருந்தால் பரிந்து பேசலாம், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாவிட்டால் பரிந்து பேச முடியாது என்றுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. அதே போன்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வகம் மின் மலக்கின் ஃபிஸ் ஸமாவாத்தி லா துக்னி ஷஃபாஅத்துஹும் ஷைஆ, வானங்களில் எத்தனையோ மலாயிக்கா இருக்கிறார்கள், ஆனால் அவருடைய பரிந்துரை எந்த பயனையும் தராது. இல்லா மின் பஅதி அன் யஅதனல்லாஹு லிமன் யஷா வ யர்லா, அந்த ஷஃபாத் பயனளிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு அனுமதிக்க வேண்டும்,
அதே போன்று அல்லாஹ்வுடைய பொருத்தமும் வேண்டும் என்று நினைச்சாங்க அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இப்போ இந்த வசனங்கள் ஷஃபாத்திற்கு 2 காரணங்களை சொல்லுகிறது. ஒன்று அல்லாஹ்வுடைய அனுமதி வேண்டும், இன்னொன்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும். இது ரெண்டுமே ஷஃபாத்திற்குரிய அடிப்படையான விஷயமாக இருந்து கொண்டிருக்குது. மொழி ரீதியாக இந்த ஷஃபாத் என்கிற சொல்லுக்கான வரைவிலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமாம் இப்னு அஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஷஃபாத் என்று சொன்னால் ஹுவ ஸுஆலு ஃபி தஜாவுஸி அனி துனூபி வல் ஜராயிமி பைனஹும், மனிதர்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்ற குற்றங்கள் பாவங்கள் தொடர்பான விஷயத்தில் ஒருவருக்கு நீங்கள் விட்டு கொடுத்து விடுவது என்பதற்காக வேண்டி பேசப்படுகிற பேச்சுக்குத்தான் என்ன சொல்லுவாங்க ஷஃபாத் என்று சொல்லுவாங்க. இதை பொறுத்தவரையிலும் உலகத்துடைய விஷயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது, மறுமையுடைய விஷயத்தில் இருந்து கொண்டிருக்கு. ஷஃபாத் என்பது உலகத்தில் இருக்குது, மறுமையில் இருக்குது. உலகத்தில் என்ன ஷஃபாத்து? உலகத்தில் ஏதாவது ஷஃபாத் இருக்கா? என்ன இருக்குது? ஒருத்தருக்கு வேலை வேணும் இல்லையா, அல்லது வீடு வேணும், அல்லது இவருக்கு கடன் இருக்குது, இல்லை இவருக்கு கடன் கொடுங்க, இந்த எல்லாமே கேட்குறோம் இல்லையா, அது பேர் தான் ஷஃபாத். இப்போ இது உலகத்தில் பரஸ்பரம் யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் ஷஃபாத் செய்யலாம். ஆனால் அதே ஷஃபாத் எங்கே இருக்குது? மறுமையில் இருக்குது. மறுமையில் அப்படி யார் வேண்டுமானாலும் எவருக்கு வேண்டுமானாலும் ஷஃபாத் செய்திட முடியுமா? முடியாது. அந்த ஷஃபாத்தை பொறுத்தவரை அது அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி நடக்காத ஒரு விஷயம். அதனால தான் இதை என்ன செய்கிறாங்க, நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் மார்க்கம் வரையறுத்திருக்கின்ற அடிப்படையில் இதற்கான வரைவிலக்கணம் என்ன சொன்னால், தொலபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொலபு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் கைரிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமோ அல்லது மற்றவர்களிடமோ வேண்டுவது, மினல்லாஹி ஃபி தாரில் ஆখিরা, உசூல் ஷஃபா உசூல் மன்ஃபாத் லி அஹதின் மினல் கல்ப், படைப்புகளில் யாருக்காவது பிரயோஜனம் அளிக்க வேண்டும், நன்மை அளிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்திற்காக வேண்டி மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையோ அல்லது வேறு யாரையோ கொண்டு பரிந்துரை நாடுவது என்பதுதான் அதற்கான பொருள். இப்போ இந்த பரிந்துரை பேசக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சிலரை வச்சிருக்கிறான். சரிங்களா? பல்வேறு பரிந்துரை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பரிந்துரையில் அல்லாஹ் தஆலா பல நபர்கள் அங்கே வச்சிருக்கிறான். அதில் முதன்மையானது ஷஃபாத்துல் உலமா. ஷஃபாத்துல் உலமா அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஷஃபாத். இந்த ஷஃபாத் எங்கே நடக்கும்? மஹ்ஷர் என்கிற அந்த மைதானத்தில் மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி வைக்கப்பட்டிருக்கிற போது ஒவ்வொருவரும் அவருடைய பாவத்திற்கேற்ப வேர்வையில் முங்கி குடித்து கொண்டிருக்கிற நேரத்தில், ஏனென்றால் சூரியன் மனிதனுக்கு மிக அருகாமையில் கொண்டு வரப்படும். அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, விசாரணைக்க வேண்டி நம்ம எல்லாருமே நிறுத்தி வைக்கப்படும். இப்போ அந்த நேரத்தில் கேட்கப்படுகிற அந்த ஷஃபாத், இதற்குத்தான் ஷஃபாத்துல் உலமா என்று சொல்லப்படும், மகத்தான ஷஃபாத். அந்த ஷஃபாத் யார் மட்டும்தான் செய்வாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மட்டும்தான் செய்வாங்க. அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க மக்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போவாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போவாங்க, அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி உலுல் அஸ்மை சார்ந்த எல்லா தூதர்களுக்கும் போவாங்க. ஆனால் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? ஷஃபாத் செய்வதற்கு முன் வர மாட்டார். இறுதியாக ரசூலுல்லாஹ்விடத்தில் வருவாங்க, ரசூலுல்லாஹ் அவர்கள் ஷஃபாத் செய்வாங்க. இப்போ இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமே உரிய ஷஃபாத். அதே போன்று ரசூலுல்லாஹ் அவர்கள் செய்யக்கூடிய இன்னொரு ஷஃபாத் என்னன்னு சொன்னால், சில மனிதர்கள் என்ன செய்வாங்க, சொர்க்கத்திற்குரியவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள், நரகத்திற்குரியவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள். அந்த அடிப்படையில் விசாரணை முடிந்ததற்கு பிறகு சில நரகவாசிகளை அங்கிருந்து விடுவித்து சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காண்டி ரசூலுல்லாஹ் அவர்கள் பரிந்துரை பேசுவார்கள். அதே போன்று சொர்க்கத்தில் இருக்கின்றவர்களுடைய தர்ஜாக்கள் உயர வேண்டும் என்பதற்காக ஷஃபாத் செய்வார்கள். அதே போன்று நரகத்திலே வேதனை அனுபவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றவருடைய வேதனை குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஷஃபாத் செய்வார்கள். இதுதான் இந்த ஷஃபாத்துடைய வழிமுறைகள். ஷஃபாத்திற்குரிய நிபந்தனையை பொறுத்தவரையில் ஷஃபாத் காஃபிர்களுக்கு கிடையாது. ஷஃபாத் யாருக்கு கிடையாது? காஃபிர்களுக்கு கிடையாது. ஏனென்றால் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஃபமா தன்ஃபஹுமு ஷஃபாஅத்து ஷாஃபிஈன், பரிந்துரையை பேசுகின்ற பரிந்துரை அவர்களுக்கு பயனளிக்கவில்லை என்று சொல்வது யாரை குறித்து என்று கேட்டால் காஃபிர்களை குறித்து. அது பொதுவான வசனம் இல்லை, காஃபிர்களுக்கு மட்டும்தான் பயனளிக்காமல் போகும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான்.
அதே போன்று என்னென்றால் அது குறித்து ஏராளமான வசனங்கள் வந்திருக்கு. அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கும் நபிமார்களுக்கும் சொல்லுகின்ற ஒரு கட்டளை என்னன்னு சொன்னால், நிராகரிப்பாளர்களுக்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடாது. வமா கான லி நபியின் வல்லதீன ஆமனு, நபிக்கோ ஈமான் கொண்டவர்களுக்கோ ஆகுமானதல்ல யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிக்கீன, முஷ்ரிக்கீன்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவது. வலவ் கானு உலி குர்பா, அவர்கள் எவ்வளவுதான் நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் சரி. மின் பாதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர்கள் நரகவாசிகள் என்பதை உறுதியானதற்கு பிறகு. அப்படின்னு சொன்னால் அவங்க காஃபிர்களாக மவுத் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்படி நிச்சயக்கூடாது, பரிந்து பேசுவது என்பது கூடாது. அதே போன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பரிந்து பேசுவது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய செய்திகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா, ரப்பனா அக்ஃபிர் லி வாலிதைய அக்ஃபிர் லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், என்றா எனக்கு நீ மன்னிப்பை வழங்குவாயாக, என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ மன்னிப்பை வழங்குவாயாக, மேலும் மூமின்கள் அனைவருக்கும் விசாரணை செய்கின்ற அந்த நாளில் மன்னிப்பு வழங்குவாயா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செஞ்சாங்க. அதன் அடிப்படையில் அல்லாஹ் அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். என்ன? அவர் அல்லாஹ் மறுமையில் இழிவுபடுத்த மாட்டார் என்று. மறுமையில் அவருடைய தந்தை ஆசர் அவர் ஒரு காஃபிராக இருந்து மரணித்தவர். அவரை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நரகத்தில் போடுவாங்க. அவரை பார்க்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பாங்க, தந்தையே நான் உங்கள்கிட்ட எனக்கு மாறு செய்யக்கூடாதுன்னு சொன்னேனே, நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, எனக்கு மாறு செஞ்சிட்டீங்களே அப்படின்போது அவர் சொல்லுவார், இன்னையிலேருந்து இன்னும் மாறு செய்ய மாட்டேன் எங்கள் மறுமையில் இருந்துட்டு. அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இதை சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என் ரட்சகா, மறுமையின் நாளில் என்னை நீ இழிவுபடுத்த மாட்டாய் என்று எனக்கு நீ வாக்குறுதி அளித்தாய். என் தந்தை என்னை விட்டு தூரமாக்கப்படுவதை விட மிகப்பெரிய இழிவு என்னவா இருக்கும் என்று கேட்பாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா நினைச்சான், அல்லாஹ் சொல்கிறான், இன்னி ஹர்ரம்துல் ஜன்னத அலல் காஃபிரின், காஃபிர்களுக்கு நான் சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டேன். இவர் யாராக இருந்தார், காஃபிராக இருந்தார், அதனால் இவருக்கு சொர்க்கம் ஹராம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த நேரத்தில் இவருக்கு ஒரு சங்கடம் தானே. அல்லாஹ் அதனால் என்ன செய்வான், அவருடைய உருவத்தை கழுதை புலியின் உருவம் போட்டு மாற்றி விடுவான் என்று என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிறகு அவரை என்ன செய்வாங்க, நரகத்தில் தூக்கி எறியப்படும் என்று சொன்னாங்க. இப்போ இந்த வசனங்களும் இந்த ஆதாரங்கள் என்ன காட்டுகிறதுன்னு சொன்னால், நிராகரிப்பாளர்களுக்கு பரிந்துரை கிடையாது. அதே போல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவாயிருக்கிறது. இஸ்தாதன்து ரப்பி அன் அஸ்தக்ஃபிர லி உம்மி ஃபலம் யஅதன் லி, என் தாய்க்காக வேண்டி பாவ மன்னிப்பு கூறுவதற்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டேன், எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை. வஸ்தாதன்துஹு அன் அஸூர கபரஹா ஃபஉதின லிஹி, நான் அந்த கபரை ஜியாரத் செய்வதற்கு அனுமதி கேட்டேன், எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய தாயின் கபரை சந்தித்தார்கள், ஆனால் தாயாருக்கு வேண்டிய சில பாவ மன்னிப்பு தேடவில்லை. இப்போ இது எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், ஒரு காஃபிராக இருந்து மரணித்தால் அவர் எவ்வளவுதான் நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் அவர்களுக்காக வேண்டி நம்ம நினைச்ச முடியாது, பாவ மன்னிப்பு தேட முடியாது, பிரார்த்திக்க முடியாது, ஷஃபாத் செய்ய முடியாது என்பதை காட்டுகிறது. இப்போ இதன் அடிப்படையில் ஷஃபாத் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 2 நிபந்தனைகள் ஒன்று இருக்குது. ஒன்று அல்லாஹ்வுடைய அனுமதி, ஒன்று என்னது, அல்லாஹ்வுடைய அனுமதி. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வகம் மின் மலக்கின் ஃபிஸ் ஸமாவாத்தி லா துக்னி ஷஃபாத்துன் ஷையா, வானங்களில் எத்தனையோ மலக்குகள் இருக்கிறார்கள், ஆனால் அவருடைய ஷஃபாத் எந்த ஒரு பயனையும் அளிக்கவில்லை. இல்லா மின் பஅதி அன் யஅதன அல்லாஹு லிமன் யஷா, அல்லாஹ் யாருக்கு அனுமதி அளித்தானோ அவர்களுக்கு தவிர. இப்போ அல்லாஹ் அனுமதி அளித்தால் அந்த ஷஃபாத் பயனளிக்கும். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், வயர்லா, அவன் பொருந்தி கொண்டால். அப்போ இது அல்லாஹ்வுடைய ரிலா என்பது 2வது நிபந்தனை. யாருக்கு அல்லாஹ் பொருந்தி கொள்ளணும், ஷஃபாத் செய்கிறவனுக்கு அல்லாஹ் பொருந்தி கொள்ளணும், யாருக்கு அவனுடைய ஷஃபாத் செய்யப்படுகிறதோ அவருக்கு அல்லாஹ் பொருந்தி கொள்ளணும். இப்படி 2 பேருக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்வாங்க, ஷஃபாத்து பயனளிக்கும். இப்போ மறுமையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஷஃபாத் செய்வது என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்தின் மீது கொண்டிருக்கின்ற பரிவை காட்டக்கூடிய விஷயம். ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு இந்த உம்மத்திற்கு அவர் என்ன செஞ்சாங்க, அக்கறையோடு கவலைப்பட்டார்கள் என்பதை காட்டுகிறது. ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன்ன குல்லி நபியின் தாவத்துன் கஸ்தாவு ஃபி உம்மத்தி ஃபஸ்துஜீப லஹு, எல்லா நபிமார்களுக்கும் ஒரு பிரார்த்தனை இருந்தது. அந்த பிரார்த்தனை என்ன செஞ்சாங்க, அந்த நபிமார்கள் உலகத்திலே கேட்டாங்க, அவங்க உம்மத்திற்காக வேண்டி, உம்மத்திற்கு எதிராகவோ சாதகமாக கேட்டிருக்கிறாங்க.
அந்த துவாக்கள் எல்லாம் பதிலளிக்கப்பட்டது. கேட்டாங்கன்னா அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு துவா ஸ்பெஷலாக வச்சிருக்கிற நபிமார்களுக்கு கேட்டுட்டாங்கன்னா அல்லாஹ் கொடுத்துருவான். அப்படி எல்லா நபிமார்களுக்கும் இருக்குது என்று சொல்லிட்டு சொன்னாங்க. இஹ்தபத்து தஅவதி ஷஃபாஅத்தன் லி உம்மத்தி யௌமல் கியாமா, என்னுடைய துவாவை நான் என்ன செஞ்சேன், என்னுடைய உம்மத்திற்கு பரிந்து பேசுவதற்காண்டி மறுமைக்கேண்டு நான் என்ன செஞ்சேன், அதை மறைத்து வைத்துக் கொண்டேன் என்று சொன்னாங்க. இப்போ அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஷஃபாத் பிரத்யேகமாக இருப்பதற்குரிய காரணம் ஒன்று இதுதான். எல்லா நபிமார்களுக்கும் ஷஃபாத் இருக்குன்னு சொன்னால் அதில் பிரத்யேகமாக ரசூலுல்லாஹி அவர்களுக்கு பல ஷஃபாத் இருப்பதற்குரிய காரணம் இதுதான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செஞ்சாங்க, நமக்காண்டி பிரார்த்திப்பதற்கென்றே அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைத்து வைத்துக் கொண்டார்கள். இப்போ அதன் அடிப்படையில் தான் நம்ம நினைக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காண்டி அதான் சொல்லப்பட்ட உடனே நம்ம நினைக்கிறோம் துவா செய்கிறோம். சரிங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கால ஹீன யஸ்மஉ நிதா, யார் ஒருவர் நிதாவை அதானை கேட்கிற போது சொல்லுகிறார்கள், அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தாவத்தி தாமா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதின் வசீலத்த வல் ஃபதிலா வபாஸ மக்காமன் முஹம்மதன் லதி வஅத்தா ஹுல்லத் லஹு ஷஃபாத்தி யௌமல் கியாமா. யார் ஒருவர் இந்த துவாவை அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தாவத்தி தாமா அப்படின்ற துவா இருக்கு இல்லையா, அதான் சொல்றதுக்கு பிறகு சொல்லுகிற துவா, அந்த துவாவை சொல்கிறாரோ அவருக்கு மறுமை நாளில் என்னுடைய ஷஃபாத்து கடமையாகிவிடும். அப்போ அவருக்கு ஷஃபாத் செய்யப்படும் என்ன செய்கிறாங்க சொல்லி கட்டுறாங்க. இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற இந்த ஹதீஸில் சொல்லப்படுகிற மக்காமன் மஹ்மூதா என்பது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற மக்காமன் மஹ்மூதா, அது உயர்ந்த பதவி. அந்த பதவியை பொறுத்தவரையில் மனிதர்கள் எல்லாம் மஹ்ஷர் பெருவழியில் நின்று கொண்டிருக்கிற போது அல்லாஹ்வின் தூதருக்கு வழங்கப்படுகிற அனுமதி. சரிங்களா? அதே போன்று இமாம் அவர்கள் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஷஃபாத்தின் மூலமாக நரகத்திற்கு சென்று கரிக்கட்டையாக மாறிய ஒரு சில மக்கள் என்ன செய்வாங்க, அங்கேருந்து வெளியேற்றப்படுவாங்க. நரகத்துக்கு போயிட்டாங்க, அவங்க நரகவாசியில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யார், அவங்க யார், முஸ்லீம்கள். அதை புரிஞ்சுக்கணும், காஃபிர்கள் இல்லை. ஏன்னா காஃபிர்களுக்கு கிடையாதுன்றதை அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிட்டான். அப்போது முஸ்லீம்களாக இருந்து பாவம் செய்ததன் காரணமாக, அநியாயம் செய்ததன் காரணமாக நரகத்திற்கு சென்ற ஒரு கூட்டம் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கூட்டத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரையின் மூலமாக நரகத்திலிருந்து வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா அஹ்லுன் நாரின் லதீன ஹும் அஹ்லுஹா லா யமூதுன ஃபிஹா வலா யஹ்யூன், நரகவாசிகளாக இருந்து கொண்டிருக்கின்றவர்கள், நரகத்திற்கு சென்ற நரகவாசிகள், அதில் அவர்கள் வாழவும் மாட்டார்கள் சாகவும் மாட்டார்கள். இது யார், காஃபிர்களை பொறுத்தவரையில். பிறகு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, வலாக்கின் நாசுன் அஸாபத்துஹும் நாரு பிதுனூபிஹிம், ஆனால் வேறு சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க அவங்களுடைய பாவத்தின் காரணமாக நரகத்துக்கு சென்றாங்க. இவங்க யார், நரகவாசிகள். அப்படின்னா நரகத்திற்கென்றே படைக்கப்பட்டவர்கள், நிரந்தரமாக நரகத்தில் இருக்க வேண்டியவர்கள் அல்ல அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய பாவத்தின் காரணமாக அவங்க என்ன செய்கிறாங்க, நரகத்தில் இருக்கிறாங்க. அந்த நரகத்தில் அவங்க என்ன செய்வாங்க, அமாத்தத்துகும் இமாத்தத்தன், அவங்க அப்படியே அந்த நரகத்தினுடைய அந்த வேதனையை சகிக்க முடியாமல் எரிந்து கரிக்கட்டைகளை போல இருப்பாங்க. அப்படின்னா ஒரு விதமாக மரணித்த நிலையில் இருப்பாங்க. ஆனால் மரணம் கிடையாதுங்க, மரணித்தது மாதிரி இருப்பாங்க அவங்க. அப்படின்னு அர்த்தம், அவ்வளோ அவங்க அந்த நரகத்தின் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிறகு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அத்தா ஹத்தா இதா கானு ஃபஹ்மன், அவங்க எல்லாம் அப்படியே கரிக்கட்டைகளாக மாறிவிட்டார்கள் சொன்னால் உதின பி ஷஃபாஅத்தி, அவங்களுக்கு என்ன செய்யப்படும், பரிந்துரை பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்படும். ஃபஜி அபிஹிம் லபாயிரன் லபாயிரன் ஃபபஸ்ஸு அலா அன்ஹாரில் ஜன்னா, அவங்கள அல்லாஹ் தஆலா கூட்டமாக கொண்டு வந்து சொர்க்கத்துடைய அந்த ஆறுக்கு முன்னால் அப்படியே படுக்க வைத்திருப்பான். பிறகு சொல்வான், யஹ்லில் ஜன்னா அஃபீது அலைஹிம், சொர்க்கவாசிகளே கொஞ்சம் சொர்க்கத்திலிருந்து தண்ணி எடுத்து அவங்க மேலே ஊற்றுங்க அப்படின்னு நல்லா சொல்லுவான். ஃபயம்புதூன நபாத்தல் ஹைபா தக்கூனு ஃபி ஹமீதிஸை, இந்த ஓடைகளுக்கு பக்கத்தில் முளைத்து வருகின்ற செடிகளை போன்று, நீரோடை இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே ஓரத்தில் முளைச்சி வரும் இல்லையா செடிகள், அது மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே உயிர் பெற்று முளைத்து வருவார்கள் என்று என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த மக்கள் யாருன்னு சொன்னால் ஷஃபாத்தின் மூலமாக வெளியேறக்கூடியவர்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகு ஒரு கூட்டம் நரகத்தில் இருப்பாங்க. அப்படி உள்ளவங்களை அல்லாஹ் என்ன செய்வான், யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவங்களையெல்லாம் என்ன செய்யுங்க, நரகத்திலிருந்து வெளியேற்றுங்கள் என்று சொல்லுவான். அந்த நேரத்தில் ஷஃபாத்தின் மூலமாகவும் சிலர் என்ன செய்வாங்க, வெளியேற்றுவாங்க என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ இதன் அடிப்படையில் பெரும்பாவம் செய்தவர்களுக்கு ஷஃபாத், ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, ஷஃபாத்தி அஹ்லில் கபாயிர் மின் உம்மத்தி,
என்னோட உம்மத்தில் பெரும்பாவம் செஞ்சவங்களுக்காண்டி நான் என்ன செய்வேன், அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுவேன். என்னுடைய பரிந்துரை என்பது இருந்து கொண்டிருக்கிறது நினைச்சாங்க சொல்லி காட்டுறாங்க. இப்போ இந்த ஷஃபாத்தை நினைச்சணும் ஈமான் கொள்ள வேண்டும். இந்த ஷஃபாத்தை நாம் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று யார் மறுத்தாங்க? முத்தசிலாக்கள் மறுத்தார்கள், வேற ஹவாரிஜிகள். ஏன் அவங்க மறுத்தாங்க அப்படின்னா ஆதாரங்களை மேலோட்டமாக புரிந்து கொண்டு அவங்க மறுத்தாங்க. ஷஃபாத் இல்லை என்று சொல்லக்கூடிய வசனங்களையும், ஷஃபாத் இருக்கிறது அது அல்லாஹ்வுடைய அனுமதிக்கு பிறகு அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு பிறகு என்று சொல்லக்கூடிய வசனங்களையும் சரியாக புரிந்து கொள்ளாதன் காரணமாக மறுத்தாங்க. ஆனால் அஹ்லு சுன்னாவுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னால் ஷஃபாத் இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொள்ளணும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி, இமாம் நவவி, இமாம் இப்னு கைம் ஜோசியர், இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போன்ற எல்லாரும் என்ன செய்வாங்க, இந்த ஷஃபாத்தை பற்றிய செய்திகளை சொல்லும்போது இதை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம் என்பதை சொல்லுவார்கள். இது போன்ற ஒரு நிலை மறுமையில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஷஃபாத்துக்குரியவர்களாக நம்ம நினைச்சணும் மாறணும். நம்ம அந்த தகுதியை பெறுவதற்கு நாம் நினைச்சணும் முயற்சிக்க வேண்டும். அப்போ அந்த முயற்சி நம்மளுக்கு இருக்கணும் சொன்னால் முதல்ல நம்பிக்கை இருக்கணும். ஷஃபாத்தை குறித்த நம்பிக்கை இல்லாமல் யாராவது ஒருத்தர் ஷஃபாத்து கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியுமா என்றால் முடியாது. இப்போ ஷஃபாத்தை குறித்து மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும். ஈமான் கொண்டதற்கு பிறகுதான் அந்த ஒரு வாக்கியத்தை அடைவதற்கு நம்ம முயற்சிக்க முடியும் என்பதைத்தான் இந்த பாடம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே இந்த ஷஃபாத்தை வறுமை நாளில் பெரும்பாவம் செய்தவர்கள், பெரும்பாவம் என்று சொன்னால் அதில் எது வரக்கூடாது, ஷிர்க் வரக்கூடாது. நல்லா கவனத்தில், ஷிர்க் என்பது பெரும்பாவத்தில் ஆகப்பெரிய பாவம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அந்த பாவத்திற்கு மட்டும் மன்னிப்பில்லை. மற்ற பெரும்பாவங்களை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் மன்னிப்பு இருக்கிறதான்னு கேட்டால் கிடையாது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு மன்னிப்பு வேணும். இப்போ நாம் நினைச்சினோம் பாவங்களை அது சிறுசாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் விட்டு விலகி வாழ்வதற்குத்தான் நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். சின்ன பாவம் தானே பெரிய பாவம் தானே என்று எதையும் அலட்சியம் காட்டக்கூடாது. ஆனாலும் கூட ஒரு மனிதன் அப்படி செய்து விட்டால் அவன் அல்லாஹ்வுடைய கருணையை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டவனாக மாறிவிடுவானா என்று கேட்டால் அப்படி இல்லை. அது நாளை மறுமையோட விஷயத்தை பொறுத்தவரையிலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் கீழ் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் பெரும்பாவம் செய்த ஒருவனை கூட அல்லாஹ் என்ன செய்வான், மன்னிப்பான். அந்த மன்னிப்பிற்கான வழிகளாக அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறான், ஷஃபாத்தை வச்சிருக்கிறான். அப்படின்றத நம்ம நினைச்சோம் நம்ப வேண்டும் என்பதுதான் இந்த பாடம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி. இன்ஷா அல்லாஹ் இதோட இந்த பாடம் நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக மஸீஹ் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய வருகை பற்றி ஒரு முக்கியமான பாடம். இந்த பாடத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் தஜ்ஜாலை வச்சு மக்களை என்ன செய்கிறாங்க, வழி எடுக்கக்கூடிய பல தஜ்ஜால்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது மாதிரி எப்படி பெரும் தஜ்ஜால் வருவதற்கு முன்னாடி 30 பெரும் பொய்யர்கள் வருவார்கள் சொன்னாங்க. அவங்க எல்லாருமே தஜ்ஜால்கள் தான். இப்போ அந்த ஒரு தஜ்ஜாலுடைய குழப்பங்கள் பரவி இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த அடிப்படையில் அடுத்ததாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய தலைப்பு தஜ்ஜாலை பற்றிய இஸ்லாமிய நம்பிக்கை என்ன, தஜ்ஜால் எப்போது வருவான் என்பது போன்ற செய்திகளைத்தான் என்ன செய்கிறாங்க இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அந்த செய்திகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். எந்த பாடங்களை எந்த தலைப்புகளை நம்ம செவியுற்றோமோ அதை நாம் நினைச்சிடும் ஆழமான முறையில் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதற்குரிய நல்லதொரு வாய்ப்பினை வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவேற்றுகிறேன். வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.